அந்த குந்தவை வீட்டிலேயே குந்தி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த போர் வந்திருக்காது. புரியுதுங்களா? அதைத்தான் ஆர் பார்த்திபன் அவர்கள் குந்தவை வீட்டிலேயே குந்தி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதேன்னு சொன்னார். ஆனால் இந்த ஊடக எப்படி சொல்கிறது, ஊடகவியாளர் விசாரிகள்னு கூட சொல்லலாம். என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தைகளாக சொல்கிறேன். சீரியஸ் ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் பல மனைவிகளை வைத்து கொள்ளலாம், தப்பே இல்லை. ஆனால் அவங்களோட ஒப்புதலின் பேரில் மனைவியோட ஒப்புதல் கிடச்சிதுன்னா விவாகரத்து பண்ணாமலேயே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுவும் ஒப்புதல் வாங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கல, தள்ளி வச்சுட்டீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. டிவோர்ஸ் ஆக மறுபடியும் கல்யாணம், மறுபடியும் டிவோர்ஸ் ஆக மறுபடியும் கல்யாணம். இப்படி இருக்கிற வாழ்க்கை தமிழ் சமூகத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகும். எங்கே சுடுகாட்டுக்கா? சுடுகாட்டுக்கா? இங்கே சிம்பு ஒழுங்காக பயன்படுத்திக்கல சார். அதான் நாங்கள் சிம்புவை ஒழுங்காக பயன்படுத்திக்கல. மன்மதன் டைரக்டர் யார்? சிம்பு தானே, சிலம்பரசன் தானே சார். அதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம். கெட்டவன்ல கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் எழுதி அவர்கிட்ட போய் கதையை சொன்னேன். ஓகே, கதை பிடிச்சி போய் நல்லா இருக்குன்னொன்னையும் உங்களோட ஸ்பாட் ஒர்க் நான் பார்த்ததில்ல, என் படத்தில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது வல்லவன் படம் அவர் டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறம் தான் கெட்டவன் கமிட்மெண்ட். ஆமாம், எல்லா இடத்துலையும் சிம்பு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிம்பு இருக்காங்கன்னா புரியல சார். யாரையும் வளர விடாத ஆட்கள். இப்போ ரீசெண்டாக வந்து கூல் சுரேஷ் ஒன்று சொல்லியிருக்காரு, விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாலேருந்து மூலிகை வைத்தியம் தேவைப்படுது, ஜோம்பிஸாக மாறிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் உங்களோட பேட்டியை பார்த்து அப்படி சொல்கிறாரோ? முதல்ல அவரோட ஆக்டிடியூடை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு முதல் ஜாமிங்கிறதே கூல் சுரேஷ் தான். அந்த படத்தை எத்தனை தடவை சார் காட்டுவீங்க? அந்த படத்தில் அப்படி என்னதான் சார் இருக்குது? ஒரு விஷயம் நீங்கள் இதில் உன்னிப்பாக கவனிக்கணும். நான் அடிக்கடி பார்த்து அவர் உடம்பு சரியாக இல்லை சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். ஒரு படம் பார்க்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க, படம் பார்க்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க. டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியில் உரையாட இருப்பவர் என்என்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கமலக்கண்ணன். நல்லா இருக்கீங்களா சார்? பார்த்தாவே தெரியல. நல்லா தான் இருக்கீங்க. ஓகே சார், சமீபத்தில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சியில் வந்து திரிஷா அவர்களை பற்றி ஒரு புகைப்படத்துக்கு ஒரு கருத்துக்கு வந்து குந்தவை கொஞ்ச நாள் வந்து வீட்டிலையே குந்திட்டு இருந்தாங்கன்னா நிறைய இஷ்யூஸ் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். குந்தவை வந்து வெளியில் வந்ததுனால தான் அந்த படத்துக்குள்ளார அவ்வளோ பிரச்சனை. ஆதித்ய கரிகாலன் இறந்து போகிறது வரைக்கும் குந்தவையோட செயல்பாடு தான். புரியுதுங்களா? அந்த குந்தவை வீட்டிலேயே குந்தி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த போர் வந்திருக்காது. புரியுதுங்களா? அதைத்தான் ஆர் பார்த்திபன் அவர்கள் குந்தவை வீட்டிலேயே குந்தி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதேன்னு சொன்னார். ஆனால் இந்த ஊடக எப்படி சொல்கிறது, ஊடகவியாளர் விசாரிகள்னு கூட சொல்லலாம். என்ன சார் இவ்வளோ பெரிய வார்த்தைகளாக சொல்கிறேன். சீரியஸாக தப்பாக புனைக்கதைகளை பண்ணுறாங்கல்ல. அவர் ஒரு சினிமா இயக்குனர். அவர் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விழாவில் சினிமா விஷயத்தை பேசிட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? திரிஷா வீட்டிலேயே குந்தி இருக்கலாம் அப்படின்னு சொன்னிருந்தா தான் தப்பு. அவர் சொன்னது என்ன? குந்தவை வீட்டிலேயே குந்தி இருக்கலாம் அப்படின்னு தானே சொன்னார். அப்போ யாரை சொல்கிறாரு? இதுலேருந்து ஏதாவது தப்பாக அவர் பேசிட்டாரா? அவர் தப்பாக பேசிட்டாருன்னு எல்லாம் பேசுகிறத பார்த்தா அவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க. சீரியஸா அதுக்கு திரிஷா அவர்களும் சொல்லியிருக்காங்க சார், மைக் இருக்கிறதுக்காக இஷ்டத்தும் பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் உண்மையாக தானே பேசியிருக்காரு. யார் பேசுனது? இல்லை சார், இதுக்கு முன்னாடி நயனா நாகேந்திர அவர்கள் தமிழக பாஜக தலைவர் வந்து திரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியே வரணும் அப்படின்னு கருத்து சொன்னதுக்கு பல இடத்துலேருந்து கண்டனங்கள் வந்துச்சு. திரிஷா அவர்களும் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாதீங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய பொய்யா பேசிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போவே திரிஷா அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தானே பார்த்திபன் சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த கோபி நாயனார் சொன்னதே. கோபி நாயனார் இல்லை சார், நயனா நாகேந்திரன். அவர் வந்து அறம் படத்தோட டைரக்டர்.
இது வேற நயினார்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு பேரை ஒழுங்காக வச்சுக்க வேண்டியதானே. அரசியல்வாதிங்க இப்படி தான் பேர் வச்சுக்கிறதா? எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு தனியாக தெரியல. புரியுதுங்களா? மோடி அப்படின்னா தனியாக தெரியல. அப்படிங்கிறப்ப இது நாயனார்னா என்ன? அது நாயனார். ஆமாம், முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எங்கள் தலைவர் திரிஷா வீட்டுக்கு எப்போ போனதை அவர் பார்த்தாரு. திரிஷா வீட்டுக்கு போல சார், திரிஷா வர வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ, திரிஷா வீட்டிலேருந்து அவர் வெளியில் வரட்டும் அப்படிங்கிறார்ல. முதல்ல எங்கள் தலைவர் திரிஷா வீட்டிலேருந்து வரட்டுங்கிறாரு. எப்போ திரிஷா வீட்டுக்கு இவர் போனார்? அதுதான் உண்மை. இல்லை, அவர் சொன்னதை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். திரிஷாவை வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சிருக்கான்னு தான் உண்மை. நைனா சொன்னது தப்பு தானே? சொன்னது தப்பு தானே? அவர் வாபஸ் வாங்கணும். சீரியஸா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்களே. ஆமாம், எங்கள் தலைவர் அவங்க வீட்டில் இல்லை, அவங்க தான் எங்கள் தலைவரோட வீட்டில் இருக்காங்க. அதனால தான் பிரச்சனையே. அது தெரியுமா? அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புகளுக்கு மேட்டர் இல்லை, அவங்க எந்த வீட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க தான் மேட்டர். ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் பல மனைவிகளை வைத்து கொள்ளலாம், தப்பே இல்லை. ஆனால் அவங்களோட ஒப்புதலின் பேரில். மனைவியோட ஒப்புதல் கிடச்சிதுன்னா விவாகரத்து பண்ணாமலேயே வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுவும் ஒப்புதல் வாங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, கிடைக்கல, தள்ளி வச்சுட்டீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. டிவோர்ஸ் ஆக மறுபடியும் கல்யாணம், மறுபடியும் டிவோர்ஸ் ஆக மறுபடியும் கல்யாணம். இப்படி இருக்கிற வாழ்க்கை தமிழ் சமூகத்தை வேற இடத்துக்கு கொண்டு போகும். எங்கே? சுடுகாட்டுக்கா? சுடுகாட்டுக்கா? அதான், பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்து தான் போவார்கள். எல்லாரும் சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இடையில், புரியுதுங்களா, இன்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை அனுபவிக்க வேணாமா? வேணுமா வேணாமா? உங்கள் தலைவருக்கு தான் வேணும், எங்களுக்கு வேணாம். அதான், இன்பம் வேணான்னு சொல்கிற முதல் மனிதன் இந்த உலகத்தில் நீங்கள் தான். சீரியஸா வேணாம் சார். நீங்கள் இன்பத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு துன்பமான ஒரு கேள்வி இருக்குது, கேட்கலாமா சார்? கேளுங்க சார். வந்து நெல்சன் திலீப்குமார் சார் வேட்டைமணி சிம்பு வச்சு ஆரம்பித்தார் சார். படம் ட்ராப் ஆகிட்டு, பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து டாக்டர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு வரைக்கும் வந்து நடுவில் பீச் சறுக்குனாலும் ஜெயிலர் 2 வரைக்கும் வந்துட்டார். அடுத்து ரஜினி கமல் காம்போ வரைக்கும் வந்துட்டார் சார். நீங்களும் கெட்டவன் ஆரம்பிச்சிங்க, ஏன் சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்? அப்புறம் நீங்கள் தான் ஆரம்பிச்சிலே கேட்டீங்களே துன்பமான விஷயம்னு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன துன்பம் இருக்குது? ஆமாம், ஒரு விஷயம் கூட எல்லாமே ஒன்றா தான் வேலை பார்த்தோம். ஆமாம், எல்லாமே வல்லவனில் அவனும் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வேலை பார்த்தான். யார் சார்? அவன் தான் நெல்சன். ஓகே சார். ஆமாம், கெட்டவனில் வரைக்கும் ஒர்க் பண்ணான் அவன். ஆமாம், எல்லாமே ஒரே டைமில் வேலை பார்த்தது தான். பட் கெட்டவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் தான் வேட்டைமன் ட்ராப் அவுட் ஆச்சு அவனுக்கு. எனக்கு கெட்டவன் ட்ராப் அவுட் ஆச்சு. ஆமாம், அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, துன்பமான விஷயத்தை கேட்டீங்க. உண்மையிலேயே மிக துன்பமாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திறமை இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல கதை சொல்லிட்டாப்புல நீங்கள் பெரிய டைரக்டர் ஆயிடுவீங்க அப்படின்லாம் கிடையாது. இங்கே கதையோட கான்டாக்ட் இருக்கணும், யார் கூட பழகுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கணும். இதை வச்சு தான் ஒருத்தனோட வளர்ச்சி. அவன் கரெக்டாக போய் ஒரு அனிருத்துக்கிட்ட உட்காந்தான். அனிருத்துக்கிட்ட அவன் சேர்ந்ததுனால தான் அவனுக்கு அடுத்தடுத்த மூமெண்ட். அதே மாதிரி சிவகார்த்திகங்கிறவன் நம்ம தனுஷ்ட போய் சேர்ந்ததுனால தான் அடுத்தடுத்த வளர்ச்சிகள். நம்ம சேர்ந்தது வந்து சிம்புக்கிட்ட எவனாவது சேர்ந்து வாழ்ந்துருக்கானா? வாழ்ந்துருக்காங்க சார். நயன்தாரா கொஞ்ச நாள் வந்திருக்காங்க, ஒரு அன்சிகா மொத்தம் வந்திருக்காங்க. வாழ்ந்துருக்காங்க, வளர்ந்துருக்காங்களா? நல்லா அவனு தெரிஞ்சுக்கங்க சார். சிம்புவோட சார் ஸ்டார்டிங்லேருந்து யுவன் சங்கர் ராஜெல்லாம் பயணிச்சார். யுவன் சங்கர் ராஜாவை நீங்கள் சிம்பு ஒழுங்காக பயன்படுத்திக்கல சார். அதான், நாங்கள் சிம்புவை ஒழுங்காக பயன்படுத்திக்கல. மன்மதன் டைரக்டர் யார்? சிம்பு தானே, சிலம்பரசன் தானே சார். அதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் சிம்பு தான் அப்படின்னு. ஆனால் சிம்பு கிடையாது.
ஏஜே முருகன் அப்படின்னு தான் டைரக்டர். அந்த டைரக்டர் கார்டு இப்படிங்கிறதுக்குள்ளார மறைஞ்சிரும். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இத்தனை வருஷம் சிம்புவோட வாழ்க்கையில் மன்மதன் டைரக்டர் ஏஜே முருகன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? பல பேருக்கு தெரியாது. எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லலை? புரியுதுங்களா? வாழ வச்சு பார்க்கணுங்கிற மனநிலை இருக்கணும். அனிருத்துக்கிட்டெல்லாம் அடுத்தவனை வாழ வச்சு பார்க்கணுங்கிற மனநிலை இருந்தது. புரியுதுங்களா? செல்ஃபிஷ்னு சொல்கிறீங்களா சிம்பு அவர்கள்? இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? எந்த இடத்துல முரணாச்சு சார்? ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க, அவரோட ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் டேரக்டர் ஆனீங்களா இல்லை உங்கள் ஸ்கிரிப்டுக்கு அவர் ஹீரோ ஆனாரா? ஒரு விஷயம் நல்ல மறுபடியும் மன்மதனே சொல்கிறேன். மன்மதன் கதை, திரைக்கதை, வசனம் சிலம்பரசன், சரிங்களா? அப்படி கதை, திரைக்கதை, வசனம்னா எழுதின ஒருத்தர் அதை ஒரு புது டைரக்டர் கூப்பிட்டு போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு பெரிய டைரக்டர் தானே கொடுக்கணும். அதை ஏன் புது டைரக்டருக்கு, அனுபவமே இல்லாத ஒரு டைரக்டருக்கு கொடுக்குறாங்க? அப்போ அந்த படத்தோட கதை, திரைக்கதை இதெல்லாம் யாருது? இல்லை, நான் எதுக்காகனா கெட்டவன்ல கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் எழுதி அவர்கிட்ட போய் கதையை சொன்னேன். ஓகே, கதை பிடிச்சி போய் நல்லா இருக்குன்னொன்னையும் உங்களோட ஸ்பாட் ஒர்க் நான் பார்த்ததில்ல, என் படத்தில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது வல்லவன் படம் அவர் டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறம் தான் கெட்டவன் கமிட்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ கெட்டவன் கமிட்மெண்ட் எதை வச்சு நடத்துகிறாங்கன்னா, இதே எல்எம்எம் ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு கமிட்டட் ப்ரொடியூசர்ஸ். அவங்கள்ட்ட சொல்கிறார், கதை, திரைக்கதை, வசனம்லாம் டிஆர் சிலம்பரசன், ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான் ஜிடி நந்து. அப்போ என் பேர் ஜிடி நந்துன்னு. புரியுதுங்களா? இதில் முரண்பட்டதுங்கிறது அவர் கதையா என் கதையா? என் கதையா அவர் கதைன்னு சொல்லிட்டா அது சரிதானா? சரியில்லை சார். இல்லை சார், நீங்கள் கதையை காப்பி ரைட்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்களா? பண்ணி வச்சு பிரயோஜனம்? கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தந்தான், போய் சொன்னந்தான். ஆமாம், ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்க? உலகத்தில் எவ்வளவோ பாடகர்கள் பல வருஷமாக சங்கீதம் படித்து முடித்து இருப்பான். புரியுதுங்களா? அவனை கூப்பிட்டு மோடி விருந்து வச்சாரா என்ன? கொலவரின்னு ஒருத்தன் பாடினதுக்கு தானே முறிஞ்சு வச்சாங்க. அப்போ அங்கீகாரங்கிறது எது சம்பந்தமாக இருக்குது? தெரிஞ்சவனுக்கா இல்லை திறமையானவனுக்கா? தெரிஞ்சவனுக்கு. இல்லை, வலிக்குது தான். நீங்கள் கேட்டது இன்பமாக இருக்கிறமே அப்படிங்கிறது வலி இருக்கிறதுனால தான். ஆமாம். இல்லை சார், நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் படம் வேறு ஆக்டர்லாம் சொல்லியா சார்? எல்லாருக்கும் என்ன தெரியும் ஒரு விஷயம், நல்லா இண்டஸ்ட்ரியில் சென்டிமெண்ட் இடியட்ஸ் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? ஒன்ஸ் நீங்கள் சினிமாவில் அப்படியே கீழே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வாழ்வியல் அதே லெவலில் இருந்துகிட்ருக்கும். ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டு மறுபடியும் பொத்துன்னு கீழே வந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களை தூக்கி விடுறதுக்கான முன் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் 1000 திறமையாக இருந்தாலும் இவன் ராசி இல்லாதவன் அப்படின்னு ஒதுக்கி தூக்கி போடுவாங்க. அதுவும் படம் ஃப்ளாப் கொடுத்தவங்க அடுத்தாப்பில் படம் ஹிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா பொறுக்கி எடுத்தால் 1-2 பேர் தான் இருப்போம். அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ட்ராப் கொடுத்தவங்க, ட்ராப்புனாவே சென்டிமெண்ட்டாகவே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் மீறியும் ஒரு படம் பண்ணோம். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு படம் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியில், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கும் படம் பண்ண முடியுங்கிறத நிரூபித்து காட்டினது நான். என்ன படம் சார்? டே நைட் அப்படின்னு படம் பேர். 2020 February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜில் யூடியூப்பில் இன்றைக்கி அந்த படம் இருக்குது. ஒரு படம் 7 லாங்குவேஜில் இருக்கிறதே வெற்றி. தோற்று போனதுக்கு காரணம் படம் தான் சொல்லணும் ஒழிஞ்சு அவங்க தப்பு இவங்க தப்பு. கதை நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்ததுன்னா ஓடப்போகுது. அது ஏன் தோற்றுதுங்கிறது 1000 காரணம் சொல்லலாம். புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சில சந்தர்ப்பங்கள் அப்படி தான் அமையுது. உங்களோட கோவர்க்கராக இருந்த நெல்சன் திலீப்குமாரோட உயரம் இப்போ வேறு சார். அவரோட தான் டச்சில் இருக்கீங்களா சார்? அவர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் நீங்கள் அழைச்சி போகலையா இல்லை அழைக்கலையா? இல்லை 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 இல்லை, பழகிற நாட்கள்லேயே கொஞ்சம் முரண்பாடு கொண்ட ஆட்கள். ஓகே. ஆமாம், நான்லாம் என்ன சொல்கிறது, அவன் கிண்டல் அடிப்பான். புரியுதுங்களா? அவன் மற்றவங்கள சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக
அதாவது என்ன சொல்கிறது, மற்றவங்கள சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை பாடி ஷேமிங் பண்ணுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காரியத்தை அவன் பண்ணுவான். புரியுதுங்களா? அதெல்லாம் ரசிக்கிறவனுக்கு தான் இந்த விஐபிஸ். எல்லாரும் ரசிக்கிறாங்கங்கிறதுக்கு நான் கோமாளி ஆக முடியாது இல்லையா. பட் அன்னைக்கு நான் கோமாளியாக இருந்திருந்தேன்னா இன்னைக்கு லைஃப் வேறு. ஆனால் இன்னைக்கு கோமாளியாக இருக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல். ஆமாம், எல்லா இடத்துலையும் சிம்பு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சிம்பு இருக்காங்கன்னா புரியல சார். யாரையும் வளர விடாத ஆட்கள். டி ராஜேந்தர் சார்னு இருக்கார்ல, கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே அவர் தான், ஒளிப்பதிவு வரைக்கும், பாடல்கள், இசை வரைக்கும் எல்லாமே. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் எவனாவது ஒருத்தன் வெளியில் வந்திருக்கான்? ஒரு சங்கரோட அசிஸ்டன்ட்ஸ் அட்லி, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம். எஸ்சிஎஸ்சியோட அசிஸ்டன்ட் தான் முருகதாஸ், சங்கர். அதான் அப்படி பார்த்தா நீங்கள் எஸ்எஸ்சியோட அசிஸ்டன்ட் தான் சங்கர், சங்கரோட அசிஸ்டன்ட் தான் அட்லி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இது மாதிரி. டிஆர் சாருக்கு ஏதாவது ஒரு அசிஸ்டண்ட்டை சொல்லுங்கள். பாக்யராஜோட அசிஸ்டன்ட் எத்தனையோ பேர், பாரதராஜோட அசிஸ்டன்ட் எத்தனையோ பேர், ஆர்கே செல்வமணியோட அசிஸ்டன்ட் எத்தனையோ பேர், பாலு மகேந்திரா அவர்களை பற்றியெல்லாம் எல்லாமே. ஒரு டைரக்டர்னு இருந்தால் அத்தனை படம் எடுத்துறாங்க அப்படின்னு ஒரு டி ராஜேந்தர் அவர்களோட அசிஸ்டண்ட் இன்னார் இப்படி வாழ்ந்துறாங்க அப்படின்னு ஒருத்தனை சொல்லுங்கள். தப்பு பிறப்பில் இல்லை, வளர்ப்பில். நம்ம வாழ்க்கைங்கிறது நாம் நிர்மாணிக்கிறது இல்லை, நம்ம எவன் கூட சேர்றோமோ அவனை பொறுத்தும் இருக்குது. புரியுதுங்களா? தப்பான ஒருத்தனோட வாழ்க்கையில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தப்பாயிரும். ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறது. ஆமாம், ஏதோ பேச வந்து ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் தப்பான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ காமெடியான ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், நீங்கள் கேட்ட வலியும் வேதனையும் இருக்குது தான். எனக்கு ஏற்பட்டது மாதிரி எல்லாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களை புண்படுத்துறதுக்காக அந்த கேள்வி கேட்கல, பட் நீங்கள் நல்லா வந்திருக்கணுமே, இவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ எங்களை சிரிக்க வைக்கிறீங்க. அப்படி கிடையாதுங்க, அதை தான் திருப்பி சிந்திக்க வைக்கிறீங்க. இல்லை, இதில் வந்து சிந்திக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு இல்லை. ஆமாம், எதாக இருந்தாலும் விதி வலியது அப்படின்னு சொல்கிறது தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நாம் இப்படி மீட் பண்ணி பேசுவோங்கிறது நம்ம பிளானில் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே நாம் நினைப்போம் இட்லி சாப்பிட்லான்னு. கடையில் போய் கேட்டோம்னா இட்லி முடிஞ்சிருச்சு அப்படிம்பா, தோசை தான் இருக்குமா. காலையில் திங்கிறது என்ன வேணுங்கிறதே நம்மளால் முடிவு பண்ணாத வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப அதுவாக நடக்கும். அதனால் இது கடவுள்னால் தான் நடக்குது அப்படின்னு இல்லை, நமக்கு மேலே ஏதோ ஒன்று அது நடத்துது. அது வழியில் தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். நான் எதனால் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அதை தான் பார்க்குறீங்க. ஜெயிச்ச டைரக்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க மீண்டும் மீண்டும் ஜெயிக்கணும்ல. ஏன் சங்கர் தோக்குறார், ஏன் முருகதாஸ் தோக்குறார்? அடுத்தடுத்தப்பில் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் காயம்பாங்க இல்லையா. அந்தந்த காலத்து ட்ரெண்டோட கனெக்ட் ஆகல சார். எதான் ட்ரெண்டு அதெல்லாம் கிடையாது. உணர்வும் வலியும் கதைகள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு இனானியன் படத்தை பார்த்து இங்கே நம்ம அழுகுறோம் இல்லையா, அது ட்ரெண்டு இருக்கா? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் படம் எடுத்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஃபீல் பண்ணுறோம்ல, அதோட கண்டென்ட் ட்ரெண்டை விட முக்கிய கண்டென்ட் தான். அப்போ ட்ரெண்டு தேவையா? கண்டென்ட் தானே தேவை. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற படங்கள் ஓடிட்டு இருக்குல்ல சார். உங்களுக்கு இந்த டிராகன், இந்த பிரதீப் ரங்கநாத படங்கள்லாம் தொடர்ந்து அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கு, தொடர்ந்து ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது உள்ளார உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஓடும். ஒரு அம்மாவுக்கான சென்டிமெண்ட்ஸ், ஒரு காதலியிட்ட ஏமாத்துறது, அந்த பொய்கள், பொருள்கள், இதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன? ஒரு முருங்கைக்காய்ங்கிறத அந்த காலகட்டத்தில் அது வந்தது, அது ஹிட்டு. அதே முருங்கைக்காயை இன்றைக்கி பேர் தான் மாற்றிக்கணும். அந்த மாத்திர திறமைங்கிறது இருக்கணும். புரியுதுங்களா? அது வந்து முழுக்க முழுக்க இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்ல முடியாது. திறமையானவர் அப்படின்னாலும் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நல்ல நண்பர்களை நாம் தேடி போகலாம். ஆனால் நல்ல நண்பர்கள்ங்கிறது நமக்கு இறைவனால் அமையணும். சரி சார், சிம்பு பற்றி பேசி உங்களோட பல கஷ்டங்கள் ஞாபகப்படுத்தின போல இருக்குது. இல்லை பரவாயில்ல, நீங்கள் வேறு கொஸ்டினுக்கே போகலாம். ஓகே சார். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கே வந்துடலாம் சார். இப்போ ரீசெண்டாக வந்து கூல் சுரேஷ் ஒன்று சொல்லியிருக்காரு, விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாலேருந்து மூலிகை வைத்தியம் தேவைப்படுது, ஜோம்பிஸாக மாறிட்டு இருக்காங்கன்னு. ஒருவேளை அவர் உங்களோட பேட்டியை பார்த்தா அப்படி சொல்கிறாரோ?
முதல்ல அவரோட ஆக்டிடியூடை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு முதல் ஜாமீன்ங்கிறதே குல் சுரேஷ் தான். ஓ, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அனுமதி இல்லாத பெண்ணுக்கிட்ட மாலையை போடுறது, அந்த ஆக்டிடியூட் எல்லாருமே தன்னோட சுய விளம்பரம் படுத்திக்கணுங்கிறதுக்காக பைத்தியகாரத்தனமான செய்கிற செயல்கள் தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் செய்கிறாங்கன்னா, இதை ஆரம்பித்து வச்ச கால பைத்தியக்காரர்கள் யார்? முதல்ல அவர் கண்ணாடி பார்த்து பேசணும், கேமரா பார்த்து பேசக்கூடாது. இந்த கேள்விகளை அவர் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கணும். அவர் கேமரா பார்த்து கேட்குறது ரொம்ப தப்பு, ராங். சார், ஜனநாயகன் பொங்கலுக்கு வர வேண்டியது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நாளைக்கு அந்த கமிட்டியோட ரிவைசிங் தணிக்கைக்கும் போகலான்ட்டு இருந்துச்சு. அந்த கமிட்டியில் ஒருத்தவருக்கு உடம்பு சரியாகனால நாளைய சென்சாரும் கேன்சல் ஆகிட்டு, அந்த படத்தை எத்தனை தடவை சார் காட்டுவீங்க? அந்த படத்தில் அப்படி என்ன தான் சார் இருக்குது? ஒரு விஷயம் நீங்கள் இதில் உன்னிப்பாக கவனிக்கணும். நான் அடிக்கடி பார்த்து அவர் உடம்பு சரியாக இல்லை சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். ஒரு படம் பார்க்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க, படம் பார்க்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க அப்படின்னு. ஈவில் டெட் அப்படின்னு ஒரு படம் முத வந்தது, புரியுதுங்களா? அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனவங்க இறந்தே போனவங்க இருக்காங்க, புரியுதுங்களா? உடம்பு சரியில்லாமல் போனவங்க இருக்காங்க. அப்போது காலகட்டத்தில் தனியாக பார்க்குறவங்களுக்குலாம் பல லட்ச பரிசுகள்லாம் அறிவிக்கப்பட்டதாக இருக்கு. அது மாதிரி தனியாக பார்க்குறப்ப இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஈவில் டெட்டை விட பயங்கரமாக இருக்குன்னு, பயங்கரமாக ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த ஷோவெல்லாம் போட்டு காட்டி சென்சார் மெம்பர்ஸுக்கு உடம்பு சரியில்லாத போனதோடு விட்டுருங்க, சாகடிச்சிடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த படம்லாம் சென்சார் பண்ணணும். அவங்க அந்த கமிட்டி மெம்பர்லாம் படம் பார்த்தா தான் அடுத்தடுத்த படங்கள் சென்சாருக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஜனநாயகத்தை நீங்கள் காட்டி எல்லாரையும் சாவடித்து அடுத்தடுத்த தமிழ் சினிமா வராத அளவுக்கு பண்ணிடாதீங்க. வரும் சார், எலெக்ஷன் முடிஞ்சு வருங்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வந்தால் பரவாயில்ல, நல்லது தான். ஆனால் இனிமேல் மெம்பருக்கு யாருக்கும் காட்ட வேணாம். சரி சார். ஆமாம் சார், நாங்கள் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.